ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் மீன் வியாபாரம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இது ரகுராம், அந்த ஊருடைய தலைவர். அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லார்கிட்டேயும் மீன் வியாபாரத்தை பற்றி ரகுராம் பேசிக்கிட்டு இருந்தார். இந்த பக்கம் துளசின்னு ஒரு பேய் அந்த கிராமத்துக்கு போய் எல்லாரையும் சாகடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய உருவத்தை மனுஷங்க மாறி மாற்றிக்கிட்டு அந்த கிராமத்துக்கு போகலான்னு திட்டம் போட்டா. அப்படி அந்த கிராமத்துக்கு போயிருந்தா. ரகுராம் இப்படி கேட்டார், யாருமா நீ, எங்கேருந்து வர, எதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணு, ஐயா என் பேர் துளசி, நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வரேன், எனக்கு அப்பா அம்மானு யாரும் கிடையாது, நான் இந்த கிராமத்தில் தங்கலான்னு இருக்கேன், நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் இங்கேயே தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ரகுராம் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த சின்ன பொண்ணு. அதுக்கு ரகுராம் இப்படி சொன்னார், நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க, நீ இங்கேயே தங்கிக்கலாமா, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னார். அந்த ஊரில் மீன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. துளசியும் ஒரு நாள் நதிக்கரைக்கு போயிருந்தா. அங்கிருந்த மீன்களை பிடிச்சி கூடையில் எடுத்துக்கிட்டு மீன் வியாபாரம் செய்யலான்னு ஊராக போய் மீன் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த ஊர் மக்களுக்கு துளசி மேலே எந்த சந்தேகமும் வரலை. அப்படி கொஞ்ச நாள்லேயே துளசி சின்னதாக ஒரு மீன் கடையை ஆரம்பித்தா. அந்த ஊர் மக்களும் துளசி கிட்ட வந்து துளசியை நம்பி மீன்களை வாங்க ஆரம்பித்தாங்க. அவளுடைய வியாபாரம் நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஜெயா இப்படி சொன்னாங்க, நீங்கள் போய் மீன் வாங்கிட்டு வாங்க, நம்ம மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ரகுராம், சரிம்மா நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்ததும் ஜெயா இப்படி கேட்டாங்க, யார்கிட்ட மீன் வாங்கினீங்க அப்படின்னு. அதுக்கு ரகுராம் இப்படி சொன்னார், நான் துளசி கிட்ட தாம்மா மீன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேருமே அந்த மீனை சமைச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப நிம்மதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் ரொம்ப நேரம் ஆகியும் 2 பேரும் எழுந்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் இறந்து போயிருந்தாங்க. இதை பார்த்தா அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அன்னைக்கு நைட்டு விமலா இப்படி சொன்னான், நம்ம தலைவர் இறந்து போயிட்டாரு, வா நம்ம உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அங்கேருந்து போன கொஞ்ச நேரத்துலேயே துளசி ஒரு பேயா மாறி இப்படி சொன்னான், நான் இந்த ஊரில் இருக்க யாரையும் சும்மா விட மாட்டேன், உங்கள் எல்லாரையும் நான் சாகடிச்சே தீருவேன், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. மறுநாள் காலையில் எப்பவும் போல் துளசி தன்னுடைய மீன் கடையை திறந்து வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த ஊர் மக்களுக்கு துளசி மேலே எந்த சந்தேகமும் வரவே இல்லை. அவளுடைய வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ருக்கு இப்படி சொன்னான், ஷாம் நான் உனக்கு பிடிக்குமேனே மீன் குழம்பு செஞ்சுருக்கேன், நீ சீக்கிரமாக குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் அப்படின்னு. அதுக்கு ஷாம் இப்படி சொன்னான், சரி ருக்கு நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே இன்னைக்கு மீன் குழம்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் அந்த மீன் குழம்ப சாப்பிட்டுட்டு கட்டிலில் படுத்து ரொம்ப நல்லாவே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே திடீர்னு துளசி அங்கே வந்தா. இப்படி சொன்னான், இன்னியோட உங்கள் கதை முடிஞ்சுது, நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. மறுநாள் காலையில் அவங்க இறந்து போனதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்பவும் பயந்து போயிருந்தாங்க. அதை பார்த்த சுதாகர் இப்படி சொன்னான், இந்த ஊரில் இருக்கவே ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. மறுநாள் காலையில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டி இப்படி சொன்னாங்க, நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஊரில் தான்ப்பா இருக்கேன், இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை, இந்த ஊரில் இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. ஒரு நாள் சுதாகர் இப்படி சொன்னான், பவானி எனக்கு என்னவோ அந்த துளசி மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நான் சொல்கிற மாதிரியே செய், நீ நாளைக்கு காலையில் அந்த துளசிக்கிட்ட மீன்களை வாங்கிட்டு வா, அதை சமைச்சு நம்ம நாய்க்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். மறுநாள் காலையில் துளசி மீன்களை எடுத்துக்கிட்டு வந்து வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அங்கே வந்த பவானி இப்படி கேட்டா, எனக்கு 1 கிலோ மீன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டு இருந்தா. பவானி வீட்டுக்கு வந்ததும் இப்படி சொன்னான், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த துளசிக்கிட்ட மீன்களை வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறீங்க
அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு சுதாகர் இப்படி சொன்னான், முதல்ல நீ இந்த மீன்களை சமைச்சு எடுத்துட்டு வா, நம்ம நாய்க்கு கொடுத்து பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க 2 பேரும் அந்த மீனை சமைச்சு எடுத்துட்டு வந்து ஒரு நாய்க்கு கொடுத்தாங்க. அந்த நாய் அந்த மீன் குழம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி கொஞ்ச நேரத்திலேயே அந்த நாய் அங்கேயே விழுந்து இறந்து போயிடுச்சு. இதை பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்பவும் பயந்து போனாங்க. சுதாகர் இப்படி சொன்னான், நான் சொன்னபோது நீ நம்பலல்ல, இப்போ பாரு அந்த நாய் செத்து போச்சு, வா உடனே ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சுதாகர் இந்த விஷயத்த ஊர் மக்கள் கிட்ட சொன்னான். நான் நாய்க்கு கொடுத்ததும் அந்த நாய் அங்கேயே இறந்து போயிடுச்சு. அந்த துளசி ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது, அவ ஒரு பேய். நான் சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டேன்றீங்க, இப்பயாவது நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் துளசி பேயா மாறி இருந்ததை பார்த்து ரொம்பவும் பயந்து போனாங்க. அப்படியே வாயடிச்சு போய் நின்னாங்க. மறுநாள் காலையில அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க, நீங்க பக்கத்து கிராமத்துல இருக்க மந்திரவாதியை போய் உடனே நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வாங்க, அவனால தான் அந்த பேயை இங்கிருந்து விரட்ட முடியும், அப்போதான் நம்ம எல்லாரும் உயிரோட இருப்போம், சீக்கிரமா போங்க அப்படின்னு சொன்னாங்க. மந்திரவாதி இப்படி கேட்டான், யார் நீங்க, எங்கிருந்து வரீங்க அப்படின்னு. அதுக்கு செந்தில் இப்படி சொன்னான், நாங்கள் பக்கத்து கிராமத்துல இருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் மந்திரவாதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதும் மந்திரவாதி, சரி வாங்க நம்ம உடனே உங்கள் கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு அந்த கிராமத்துக்கு வந்தார். பேய்கிட்ட இப்படி சொன்னார், நீ ஒழுங்கா இந்த ஊரை விட்டு போயிடு, இல்லைனா உன்னை இந்த ஜாடிக்குள்ளே அடைச்சிடுவேன் அப்படின்னு. அதை கேட்டதும் அந்த பேய், நான் இங்கே இருக்க யாரையும் சும்மா விட மாட்டேன், இவங்க எல்லாரையும் சாகடிச்சே தீருவேன், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் மந்திரவாதி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சார். அவர் சொன்ன மந்திரத்தை கேட்டு அந்த பேய்க்கு ரொம்பவும் பயம் வந்து அங்கிருந்து ஓடிடுச்சு. மறுநாள் காலையில் செந்தில் மந்திரவாதியை பார்க்க பக்கத்து கிராமத்துக்கு போயிருந்தான். அங்கே போனதும் இப்படி சொன்னான், உங்களுக்கு ரொம்பவும் நன்றி, உங்களால் தான் எங்கள் கிராம மக்கள் இப்போ எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வராங்க, உங்களுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொன்னான் செந்தில். செந்தில் அந்த கிராமத்துக்கு அடுத்த தலைவரான மக்கள் எல்லார்கிட்டையும் பழையபடி நீங்கள் உங்கள் மீன் வியாபாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவங்களும் முன்ன மாதிரியே மீன் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மீன் வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்து பேயை துரத்துனதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.